கார்த்திகை தீபத்திற்கு முன் வரும் பரணி தீபத்தை ஏற்றாமல் விட்டுடாதீங்க. அதில்தான் முழு பலனே இருக்கு. கார்த்திகை மாதம் வந்தாலே கார்த்திகை தீபம் தான் அனைவருக்கும் ஞாபகம் வரும். ஆனால் அதற்கு முன்னதாக வரும் பரணி தீபம் தான் உண்மையிலேயே வீட்டை காப்பாற்றுகின்ற ரகசிய தீபம் என்பதை இன்னும் நிறைய பேர் கவனிக்கவே மாட்டாங்க. பரணி நட்சத்திரம் அப்படின்னா அது சும்மா ஒரு நட்சத்திரம் இல்லை, அக்னியின் சக்தி நேரா விடும் நேரம்னு ஆகமங்களே சொல்லி இருக்கு. அந்த சில நிமிஷத்துல ஏற்றுகின்ற ஒரு சின்ன தீபமே கூட வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா எதிர்மறை அலைகளையும் தள்ளி நல்ல சக்தியை 10 மடங்கு உயர்த்துதுன்னா ஆச்சரியப்படவே வேண்டாம். சாதாரண நாள்ல தீபம் ஏற்றினா நிம்மதி கிடைக்கும். ஆனால் பரணி நேரத்துல ஏற்றுகின்ற தீபம் வீட்டு சூழ்நிலையே ஒளிர வைக்கும் சக்தியோடு இருக்கும். இந்த ஆண்டு பரணி நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை மாலை ஏற்படுவதால் அந்த மாலை நேரம் தீபத்தை ஏற்றுவதற்கு சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மாலை 5:45 மணி முதல் 7 மணி வரை என்பது பரணி தீபத்திற்கு ஏற்ற மிகச்சிறந்த நேரம் என்று பூசாரிகள் அறிவுறுத்துகின்றனர். அந்த நேரத்தில் ஏற்றப்படக்கூடிய தீபம் வீட்டுக்குள் வரும் எதிர்மறை அலைகளை அகற்றி நல்ல சக்திகளை அதிகமாக ஈர்க்கும். பல பக்தர்கள் அனுபவமாக சொல்வது என்னவென்றால், பரணி தீபம் ஏற்றப்படக்கூடிய வீட்டில் விவாதம் குறைந்து மன அழுத்தம் தணிந்து நிதிநிலை கூட சீராக மாறத் தொடங்குவதை உணர முடிகிறது. தீபம் ஏற்ற வேண்டிய இடமும் முக்கியமானதே. முதலில் வீட்டு வாசலில் ஒரு தீபம். இது வீட்டுக்குள் நுழையக்கூடிய சக்திகளை தூய்மைப்படுத்தும். அடுத்து துளசி அருகே தீபம் ஏற்றினால் குடும்பத்தினருக்கு ஆரோக்கியமும் மன அமைதியும் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. பின்னர் வீட்டின் வடகிழக்கு மூலை, இது வீட்டின் ஆன்மீக மூலையாக கருதப்படுகிறது. முடிந்தால் குலதெய்வ படிமம் அல்லது புகைப்படம் இருக்கும் இடத்திலும் ஒரு தீபம் ஏற்றுவது மிகுந்த சுபபலனை தரும் என்று பூசாரிகள் பரிந்துரைக்கிறார்கள். எள்ளு எண்ணெய் அல்லது நெய் தீபம் இந்த நாளில் மிகச் சிறப்பானது. அடுத்த நாளே கார்த்திகை தீபம். சூரிய அஸ்தமன நேரத்தில் ஏற்றப்படும் இந்த தீபம் வீட்டில் உள்ள சக்தியை முழுமையாக உயர்த்தும். பரணி கார்த்திகை 2 நாளும் தீபம் ஏற்றும் வீடுகளில் தடைகள் விலகி எதிர்பாராத நன்மைகள் கிடைப்பதை பக்தர்கள் பலர் தாங்களே உணர்ந்து பகிர்ந்துள்ளனர். சிலர் பல வருடங்களாக செய்து வந்தாலும் இந்த ஆண்டுதான் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது என்பதையும் கூறுகின்றனர். தீபம் ஏற்றுவது என்பது ஒரு சடங்கு மட்டுமல்ல, மனதை சுத்தப்படுத்தும் ஆன்மீக பயிற்சி என்று அறிஞர்கள் விளக்குகின்றனர். தீபத்தின் ஒளி முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை நினைவூட்டும், வீட்டில் அமைதியை வளர்க்கும், ஒளி பரவும் இடத்தில் சுப பலன்கள் வசிக்கும் என்ற நம்பிக்கையும் இன்றும் நிலவி வருகிறது. இந்த செவ்வாய்க்கிழமை மாலையையும் அடுத்த நாள் கார்த்திகை மாலை நேரத்தையும் தவறாமல் நினைவில் வைத்துக்கொண்டு தீபம் ஏற்றினால் வீட்டில் ஒளி மட்டுமல்ல, வாழ்க்கையே ஒளிர்ந்துவிடும் என்பது சாஸ்திரங்களின் தெளிவான கருத்து. இந்த 2 தீபங்களும் ஒவ்வொரு வீட்டிலும் ஏற்றப்பட வேண்டும். ஒளிவளம் நிறைந்த ஆண்டை வரவேற்போம்.